ஏபிசி ஆர் செக்ஷன் ஆஃப் கிளாஸ் 10th ரேஷியோ ஏபி கொடுத்துட்டாங்க, ஏசி கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட வந்துன்னா விகிதம் என்ன இருக்கும் அதான் கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஏபியோடது ரைட்டா. ஸோ ஏபியோடது என்னவா 9:4 இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஏ பை பி ஈக்குவல் டு என்னன்னா 9/4 அப்படின்னு இருக்கு. அடுத்து ஏபிசி, ஏபிசி என்னன்னா 3/2 அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ வந்து 9 இருக்கு, இங்க இருங்க ஏ வந்து என்ன இருக்கு 3 இருக்கு, பி ஒரு வாட்டி தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை, சியும் ஒரு வாட்டி தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணும், ஏ 2 வாட்டி இருக்குல்ல, அப்ப ஏ 2 வாட்டி இருக்கும்போது ஏழையும் இங்கிட்ட இருக்கிற ஏழு என்னன்னா ஈக்குவலண்டா இருக்கணும், அந்த மாதிரி வேலைக்கு மாத்தணும். இப்ப என்ன பண்றேன், இந்த இடத்துல 9 இருக்கு, இங்க 3 இருக்கு, ரெண்டு என்ன பண்ணா இந்த சைடு என்ன பண்றேன்னா 3 2, அதாவது ஒரு வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணாம என்ன ஆகும், ஏழையும் கீழே தான் மல்டிப்ளை ஆகணும். அது மாதிரி இங்கிட்டு பாருங்க, இங்கிட்ட என்ன பண்ணுவோம் 9ஆல வந்துன்னா மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா. இப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன 9 97 வந்து 27, 4 3 வந்து என்னன்னா 12 வரும். இங்கிட்டு வந்துன்னா அதுதான் மேல வந்து ஏ வந்து 27 இருக்கும், கீழே வந்து 18 இருக்கும். இப்ப ஏ பை பி இருக்கும், இது வந்து ஏ பை சி இருக்கும் ரைட்டா, ஏ பை சி இருக்கும். இப்ப அவங்க கேட்கறது என்ன, ஏபிசி தானே, ஏயோடது 27, இங்கேயும் ஏயோடது 27, அப்ப 27ன்னு ஆரம்பிக்கணும் ரைட்டா. ஸோ 27ன்னு ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு. ஸோ பியோடது என்னன்னா 12 இருக்கணும், சியோடது என்னன்னா 18 இருக்கணும். 18 தானே, ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன 18 அப்படின்னு வரும், இதை மட்டும் வந்து பாத்துக்கங்க. ஸோ 18 வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான்.